வணக்கம். இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ லாஸ்ட் கிளாஸில் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இமேஜினரி யூனிட் ஐ அதை பார்த்தோம். பேஸ்ட் ஆன் ப்ராப்ளம் பார்த்தோம். ஸோ இமேஜினரி யூனிட்டில் ப்ராப்ளம் பார்த்தோம். இப்போ அதிலேருந்து கண்டினியூஷனில் என்னென்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒரு 3 மெத்தட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன் ரெக்டாங்குலர் ஃபார்ம், செகண்ட் ஆர்கன் பிளேன், தேர்டு அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன் ஆன் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெக்டாங்குலர் ஃபார்மில் எப்படி டிஃபைன் பண்ணுறது? இப்போது காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ரியல் நம்பர்னுடைய எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ த காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரியல் நம்பர் சிஸ்டம் வித் இமேஜினரி யூனிட் ஐ. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஐயை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், பார்த்துக்குவோம். ஸோ ஐ ஸ்கொயர் வேல்யூ, ஐ கியூப் வேல்யூலாம் இதெல்லாம் த இமேஜினரி யூனிட் ஐ with property. So here I square equal to -1, so I equal to root of -1 is combined with two real number x and y. We obtain the complex number x plus iy. So the x plus iy is a rectangular form of complex numbers. So இதை introduce பண்ணவர் கார்ல் ஃபெட்ரிக் காஸ் என்ற first இதை introduce பண்ணார். இப்போ rectangular form எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ a complex number is of the form x plus iy where x and y are real numbers. So x and y real number and x is called the real part and y is called the imaginary part of the complex number. Therefore z x plus iy ன்னு எழுதுவோம். So இந்த x and y வந்து real number. So x z equal to x plus iy na here real part of z x no imaginary part of z y ன்னு சொல்லுவோம். So I இருக்கிறது வந்து இங்கே imaginary part ன்னு சொல்லுவோம். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். சப்போஸ் இஃப் எக்ஸ் வந்து 0னா, இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் செட் டு பி பியூர்லி இமேஜினரி. ஸோ இங்கே இசட்டில் எக்ஸுக்கு 0ன்னு போட்டு இசட் ஈக்குவல் டு ஐஒய்னு ஆகும். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் பியூர்லி இமேஜினரி ஆகும். சப்போஸ் இஃப் ஒய் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0னா த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் செட் டு பி ரியல். சப்போஸ் ஒய் ஈக்குவல் டு 0னா ஸோ ஒய் இன்ட்டு 0 into I 0 into therefore z equal to x, therefore z is purely real. Examples கொடுத்துருக்கோம். So first example z equal to 5 minus 7i. So the real part of z is 5. So imaginary part of z is minus 7. So I இருக்கிறது imaginary part ன்ட்டு நல்லா தெரியணும். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் z equal to 2i plus 3 மாற்றி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ரியல் part of z is 3, imaginary part of z is 2. எப்பவுமே ஃபஸ்ட்டு இருக்கிறது ரியல் பார்ட்டுன்ற நினச்சிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறத எழுதிடக்கூடாது. ஸோ ஐ இருக்கிறது தான் இமேஜினரி பார்ட். ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன், த டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 equal to x1 plus iy1 and z2 equal to x2 plus iy2 are said to be equal. ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவலாக இருந்தால் எப்படி இருக்குன்றதா. if and only if so real part of z1 equal to real part of z2 and imaginary part of z1 equal to imaginary part of z2. இது மேட்ரிக்ஸ் போல தான். மேட்ரிக்ஸில் நம்பர் 2 மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னா அந்த கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் ஆர் ஈக்குவல் சொல்லணும், அதே போல் தான். ஸோ z1 ரியல் பார்ட் ஈக்குவல் டு z2 ரியல் பார்ட். அடுத்து இமேஜினரி பார்ட் ஆஃப் z1 ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட் ஆஃப் z2. ஸோ இங்கே ரியல் பார்ட் ஆஃப் z1 என்ன x1, ரியல் பார்ட் ஆஃப் z1 x1, real part of x2, real part of z2 is x2, therefore x1 equal to x2. Imaginary part of z1 is y1, imaginary part of z2 is y2, therefore y1 equal to y2 ன்னு சொல்லலாம். இதில் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா ஈக்குவல் டு -7 ப்ளஸ் 3i. ஸோ ரெண்டு ஈக்குவல். ஸோ டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல்னாக ஹியர் ரியல் பார்ட் ஆல்ஃபா ஈக்குவல் டு -7, பீட்டா ஈக்குவல் டு 3 ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆர்கன் பிளேன். ஆர்கன் பிளேனில் வந்து ஆர்கன் பிளேன் ஆர் காம்ப்ளெக்ஸ் பிளேன் சொல்லலாம். இப்போ இது டயக்ராம் எப்படி வரையிறதுதா. இப்போ ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் z ஈக்குவல் டு x plus iy இஸ் யூனிக்லி டிட்டர்மைன்ட் பை an ordered pairs of real number. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் x plus iy ஆர்டர்ட் பேர்ஸ்லேயும் எழுதிக்கலாம். x, y ஃபஸ்ட்டு இருக்க x ரியல் பார்ட், நெக்ஸ்ட் இருக்க y வந்து இமேஜினரி பார்ட். If we consider x-axis as real axis and y-axis as imaginary axis to represent a complex number, then the xy plane is called a complex plane or organ plane.
ஸோ இது xy plane, x1 plane காம்ப்ளெக்ஸ் plane ஆர் ஆர்கன் plane சொல்லலாம். இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு எப்படி ப்ளாட் பண்ணுறதுன்றது சொல்லியிருக்கோம். இங்கே எக்ஸாம்பிள் இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 + i, -1 + 2i, 3 - 2i represent the complex number in organ diagram. இப்போ 2 + i எப்படி எழுதலாம்னா 2, 1. நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் -1 + 2i -1, 2ன்னு எழுதலாம். 3 - 2i ஆர்டர் பேஸில் 3, -2ன்னு எழுதலாம். இப்போ 2 + i 2, 1. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ரியல் ஆக்சிஸ், சிம்பிளாக எக்ஸ் ஆக்சிஸ் போட்டாலும் பரவாயில்ல, ஆர் ரியல் ஆக்சிஸ் ஆர்இன்னு போட்டாலும் பரவாயில்ல. இமேஜினரி ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ் வந்து இமேஜினரி ஆக்சிஸாக எடுத்துருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு 2 + i தட் இஸ் 2, 1. எக்ஸ் ஆக்சிஸில் 2 யூனிட், ஒய் ஆக்சிஸில் 1 யூனிட் வச்சுட்டு மார்க் பண்ணியிருக்கோம். அதை 2, 1ன்ட்டு எழுதலாம் ஆர் 2 + iன்ட்டு எழுதலாம். செகண்ட் பாயிண்ட் -1 + 2iன்னு இருக்குது. ஸோ அது ஆர்டர் பேஸில் என்னாகும் -1, 2. ஸோ இங்கே எக்ஸ் வேல்யூ -1, ஒய் வேல்யூ 2. ஸோ எக்ஸில் -1, ஒயில் 2 வச்சுட்டு வர ப்ளாட் பண்ணியிருக்கோம் பாயிண்ட். தேர்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 3 - 2i. ஸோ அது ஆர்டர் பேஸில் என்னாகும் 3, -2. ஸோ எக்ஸில் 3 யூனிட், ஒயில் -2 வேல்யூ வச்சுட்டு ட்ரா பண்ணியிருக்கோம். சப்போஸ் இப்போ 4 + 0ன்னு இருக்கணும் ரியல் நம்பர், 4 + i0. 4 + i0னா எங்கே ரியல் ஆக்சிஸில் 4ல் மார்க் பண்ணணும். சப்போஸ் 0 + 2i, 0 + 2i. ஸோ ரியல் ஆக்சிஸில் 0 வேல்யூ, இமேஜினரியில் 2னா இது பாயிண்ட் வரும். சரி, இப்போ அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எப்படி ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது, எப்படி காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணுறது, சப்ராக்ட் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறதை பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஃபஸ்ட்டு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். சப்போஸ் இஃப் z = x + iy and k வந்து ரியல் நம்பர்ஸ், தென் kz = kx + ky into i. சப்போஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஒரு ஸ்கேலார் மல்டிப்ளை பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் 2zனா 2x + i 2y, அதுதான் மீன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு அடிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி ஆட் பண்ணுறது. ஸோ z1 = x1 + iy1 and z2 = x2 + iy2. தென் இப்போ ஆட் பண்ண போகிறோம் z1 + z2. ஸோ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 is x1 + iy1, செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் z2 is x2 + iy2. ஸோ ஆட் பண்ண சொல்ல என்ன பண்ணுங்கள், ரியல் பார்ட் ஆட் பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் x1 + x2. இமேஜினரி பார்ட் iy1 + iy2, இதில் i காமன் எடுத்துகிட்டு i × y1 + y2. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம், ஆர்கன் டயக்ராமில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்ட்டு. இப்போ z1 = 1 + 4i and z2 = 4 + i, 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. தென் z1 + z2, ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ z1 வேல்யூ 1 + 4i ப்ளஸ் z2 வேல்யூ 4 + i, ஆட் பண்ணால் ரியல் பார்ட் ஆட் பண்ணால் 1 + 4 5 ப்ளஸ் 4i + i 5i. ஸோ இது ஆர்டர் ப்ளஸில் எழுத சொல்ல என்னாக z1 = 1, 4, z2 எப்படி எழுதலாம் 4, 1 அண்ட் z1 + z2 எப்படி எழுதலாம் 5, 5. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் 1, 4. ஸோ சிம்பிளாக ஒரு கிராஃப் போட்டிருக்கோம். ஸோ எக்ஸில் 1 யூனிட், ஒயில் 4. ஸோ எக்ஸில் 1 யூனிட், ஒயில் 4 யூனிட் வச்சுட்டு ஒரு பாயிண்ட் பிளாக் மார்க் பண்ணியிருக்கோம் z1. நெக்ஸ்ட்டு z2, பாயிண்ட் z2 இஸ் 4, 1. ஸோ எக்ஸ் வேல்யூ 4, ஒய் வேல்யூ 1, அதை யூஸ் பண்ணிவிட்டு பாயிண்ட் z2 மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அடிஷன் z1 + z2 என்னது 5 + 5i, தட் இஸ் 5, 5. ஸோ எக்ஸில் 5 யூனிட், ஒயில் 5 யூனிட், எக்ஸில் 5 யூனிட், ஒயில் 5 யூனிட் வச்சுட்டு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதை கம்ப்ளீட் பண்ண என்னாகும், இப்போ ஆரிஜின்லேருந்து z1 ட்ரா பண்ணியிருக்கோம், ஆரிஜின்லேருந்து z2 ட்ரா பண்ணியிருக்கோம், ஆரிஜின்லேருந்து z1 + z2 ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போது இந்த OZ1 OZ2 அட்ஜசன்ட் சைடை யூஸ் பண்ணிட்டு ஒரு பேரலகிராம் கம்ப்ளீட் பண்ணலாம், ஒரு பேரலகிராம் கிடைக்கும். ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குன்னா பேரலகிராம் வித் z1 அண்ட் z2 வந்து அட்ஜசன்ட் சைடாகவும், z1 + z2 வந்து டயகனலாகவும் இருக்கும். அடுத்து சப்ராக்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி சப்ராக்ட் பண்ணுறது. இப்போ ஃபஸ்ட் இஃப் z1 = x1 + iy1 and z2 = x2 + iy2, then z1 - z2. So z1 value x1 + iy1
மைனஸ் z2 வேல்யூ x2 ப்ளஸ் iy2. இப்போ மைனஸ் பண்ண சொல்ல என்ன பண்ணுவோம், ரியல் பார்ட்டை மைனஸ் பண்ணுவோம். ஸோ x1 மைனஸ் x2 ப்ளஸ் இமேஜினரி பார்ட் iy1 என்ன இருக்குது மைனஸ் iy2. ஸோ i காமன் எடுத்துட்டா என்னாகும் i இன்ட்டு y1 மைனஸ் y2. ஸோ இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். சேம் மாடலில் தான். if z1 equal to 1 plus 4i and z2 equal to 4 plus i. இப்போ மைனஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு மைனஸ் z2 கண்டுபிடிச்சி வச்சுக்க. ஸோ மைனஸ் z2னா z2 மைனஸால் மல்டிப்ளை பண்ணு. மைனஸ் z2 equal to மைனஸ் ஆஃப் 4 plus i, that is மைனஸ் 4 மைனஸ் i. நெக்ஸ்ட்டு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் மைனஸ் பண்ண போகிறோம். z1 மைனஸ் z2. ஸோ z1 மைனஸ் z2 நம்ம சேஞ்ச் பண்ணி என்ன இருக்கும், z1 ப்ளஸ் ஆஃப் மைனஸ் z2. ஸோ z1 வேல்யூ 1 ப்ளஸ் 4i ப்ளஸ் மைனஸ் z2னுடைய வேல்யூ மைனஸ் 4 மைனஸ் i. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனாக்கும் 1 மைனஸ் 4 வந்து மைனஸ் 3, 4i மைனஸ் i இஸ் 3i. இப்போ ஆர்கன் டயக்ராமில் எப்படி வரையிறது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் z1 1 ப்ளஸ் 4i, தட் இஸ் 1,4. z1 1,4. ஸோ எக்ஸில் 1 யூனிட், ஒயில் 4 யூனிட் யூஸ் பண்ணி பாயிண்ட் z1 மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் z2 மார்க் பண்ணலாம், ஆர் டைரெக்டாக நம்ம மைனஸ் z2 யூஸ் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும் டயக்ராம் போடும். மைனஸ் z2னுடைய வேல்யூ என்ன மைனஸ் 4 மைனஸ் i, தட் இஸ் மைனஸ் 4, மைனஸ் 1. ஸோ எக்ஸில் மைனஸ் 4 யூனிட், ஒயில் மைனஸ் 1 யூனிட். ஸோ எக்ஸில் மைனஸ் 4 யூனிட், ஒயில் 1 யூனிட் யூஸ் பண்ணிவிட்டு மைனஸ் z2. ஸோ கரெக்டாக எழுதணும், மைனஸ் z2ன்னு எழுதணும். சப்போஸ் அது z2னா பாயிண்ட் இங்கே வரும். ஸோ மைனஸ் z2 மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணது, z1 மைனஸ் z2க்கு என்ன வேல்யூ வந்துருக்கு மைனஸ் 3 ப்ளஸ் 3i. ஸோ ஆர்டர் டெஸ்ட்டில் மைனஸ் 3,3நாகும் எக்ஸில் மைனஸ் 3 யூனிட், ஒயில் 3 யூனிட் வச்சுட்டு ஸோ z1 மைனஸ் z2 மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த OZ1னையும் OZ2 அட்ஜசன்ட் சைடாக யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பேரலகிராத்தை ட்ரா பண்ணுங்கள். இங்கே டயகனல் என்ன இருக்கும், z1 மைனஸ் z2 இருக்கும். ஸோ இங்கே அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ரெண்டுமே என்ன வரும்னா பேரலகிராம் வரும். பேரலகிராம் லா தான். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது. இப்போ என்ன பண்ணோம், இதை லாஸ்ட் கிளாஸில் பார்த்த ப்ராப்பர்ட்டி i நல்லா தெரியணும். i வேல்யூ i ஸ்கொயர் வேல்யூ. இப்போ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ if z equal to x1 plus iy1 and z2 equal to x2 plus iy2, then இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம் z1 into z2. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 is x1 plus iy1, z2 is x2 plus iy2. மல்டிப்ளை பண்ணுறது ஆர்டினரி மல்டிப்ளிகேஷனில் மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு x1 x2, நெக்ஸ்ட்டு x1 into iy2, that is i x1 y2, next iy1 into x2, next என்னது iy1 into iy2, that is I square y1 y2. ஸோ I ஸ்கொயர்னுடைய வேல்யூ மைனஸ் 1. இப்போ ரியல் பார்ட்டெலாம் ஒன்று எழுதுங்க. ரியல் பார்ட் என்ன இருக்குது, i இல்லாதது x1 x2, லாஸ்ட்டில் மைனஸ் y1 y2. இப்போ i இருக்கிறதுல ஐயை காமனாக எடுத்துகிட்டு எழுதுங்க. x1 y2 ப்ளஸ் y1 x2. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் z by i. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஐயால் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும். ஸோ சப்போஸ் இப்போ z equal to x plus iy, then iz. ஸோ z ஐயால் மல்டிப்ளை பண்ண iz equal to i into z வேல்யூ x plus iy. ஸோ ஐயால் மல்டிப்ளை பண்ண ix ப்ளஸ் i ஸ்கொயர் y. பட் i ஸ்கொயர் ஈக்குவல் டு i ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் 1. இப்போ மைனஸ் ஒய்னு ஆகுது. இப்போ ஆர்டராக ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் எழுது, அடுத்து இமேஜினரி பார்ட் எழுது. அது போல் மாற்றி எழுதுனா மைனஸ் ஒய் ப்ளஸ் ஐஎக்ஸ்னு ஆகும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா என்ன ஆகுதுன்னு பார்த்தா, சப்போஸ் இஃப் z equal to 2 plus 3i, then iz என்னாகும் i into z வேல்யூ 2 plus 3i, ஐயால் மல்டிப்ளை பண்ண 2i plus 3i ஸ்கொயர். இங்கே i ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் 1, 3 into minus 1 is minus 3. ஸோ இது ஆர்டராக எது சொல்ல மைனஸ் 3 plus 2i. இப்போ z வேல்யூ 2 plus 3i, iz equal to minus 3 plus 2i. பாயிண்ட்டை மார்க் பண்ண என்ன டயக்ராம் வருதுன்னு பார்ப்போம். இப்போ z equal to 2 plus 3i ஆகும் 2,3. ஸோ ஆர்டர் பேஸில் 2,3, எக்ஸில் 2 யூனிட், ஒயில் 3 யூனிட் வச்சுட்டு z பாயிண்ட் z மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு iz வேல்யூ மைனஸ் 3 plus 2i. ஸோ தட் இஸ் மைனஸ் 3,2. ஸோ எக்ஸில் மைனஸ் 3 யூனிட், ஒயில் 2 யூனிட் யூஸ் பண்ணி பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் iz. இப்போ இதில் ஆரிஜின்லேருந்து இதை ஜாயின் பண்ணுவோம் OZ OIZ.
ஜாயின் பண்ண என்ன கிடைக்குதுன்னா ஓஇசட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேர்ன் ஆகிருக்குன்னா 90 டிகிரி எந்த டைரெக்ஷனில் டேர்ன் ஆகிருக்குன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில். அப்போது என்னுடைய மீனிங் ஜாமெட்ரிக்கல் மீனிங் ஆஃப் இசட் என்ன வருதுன்னு பாருங்கள். இப்போ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் பை ஐ மல்டிப்ளை பண்ண சொல்ல என்ன வருதுன்னா ஜாமெட்ரிக்கல் மீனிங் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் IZ இஸ் எ ரொட்டேஷன் ஆஃப் இசட் பை 90. என்னாவது இந்த இசட்டை 90 டிகிரி ரொட்டேட் பண்ண சொல்ல IZ கிடைக்கும். ரொட்டேஷன் ஆஃப் இசட் பை 90 டிகிரி இன் தி கான்டூர் கிளாக்வைஸ் டைரெக்ஷன் அபவுட் தி ஆரிஜின். சப்போஸ் இந்த IZ அகெயின் ஒன் மோர் ஐயால் மல்டிப்ளை பண்ண I ஸ்கொயர் இசட் ஆகும். அப்போ என்ன ஆகும் I ஸ்கொயர் இசட். ஸோ IZ அகெயின் ஒரு ஐயால் மல்டிப்ளை பண்ண I ஸ்கொயர் இசட். பட் நம்மளுக்கு I ஸ்கொயர்னால் என்ன ஆகும் I ஸ்கொயர்னால் -1 ஆகும். மைனஸில் மல்டிப்ளை பண்ணால் -2 -3i ஆகும். இப்போ பாயிண்ட் வந்து -2, -3. ஸோ எக்ஸில் -2 யூனிட் ஒயில் -3 யூனிட் வச்சு ட்ராட் பண்ணால் இந்த பாயிண்ட் வரும். ஸோ தட் இஸ் I ஸ்கொயர் இசட். அது ஆரிஜின்லேருந்து ஜாயின் பண்ணால் இந்த பாயிண்ட். ஸோ இசட் தான் என்னாகும் I ஸ்கொயர் இசட் ஆகும். அதே போல் I கியூப் இசட்னு சொல்ல என்னாகும் இந்த IZ அப்படி இப்படி வரும். ஸோ எல்லாமே 90 வரும். ஸோ IZ I ஸ்கொயர் இசட் I கியூப் இசட் அகெயின் I பவர் 4 இசட்னு சொல்ல இசட்டே வந்துடும். எக்ஸாம்பிள் 2.2ல ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் தி ரியல் நம்பர் x and y if the complex number 2 plus I into x plus 1 minus I into y plus 2i minus 3 and x plus -1 plus 2i into y plus 1 plus I are equal. இப்போ இங்கே 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல்னு கொடுத்துட்டு x and y வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை Z1னும் செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரை Z2ன்னு எடுத்துகிட்டு இப்போ கண்டிஷன்ஸ் என்ன ஈக்குவல். ஸோ Z1 ஈக்குவல் டு Z2ன்னு வச்சுட்டு ப்ராப்ளம் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட் Z1 ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 plus I into x plus 1 minus I into y plus 2i minus 3 and second complex number Z2 Z2 is x plus -1 plus 2i into y plus 1 plus I. So இங்கே given that two complex number வந்து equal, that is Z1 equal to Z2. First Z1 complex number Z1 is 2 plus I into x plus 1 minus I into y plus 2i minus 3 is equivalent to x plus -1 plus 2i into y plus 1 plus I. So இந்த x ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ x ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்ல 2x plus ix. இங்கே y ல மல்டிப்ளை பண்ண சொல்ல y minus iy plus 2i minus 3. Right hand side x -1 into y is minus y, 2i into y 2iy plus 1 plus I. இப்போ ரியல் பார்ட்லாம் ஒன்றா எழுதுங்க. ரியல் பார்ட் என்ன இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைட் 2x plus y minus 3. அடுத்து இமேஜினரி பார்ட் ஸோ I காமனாக எடுத்துகிட்டு எழுது I into x minus y plus 2. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ரியல் பார்ட்னு பார்த்தீங்கன்னா x minus y plus 1, இமேஜினரி பார்ட் I காமனாக எடுத்துகிட்டா 2y plus 1. இப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்க. By equating real and imaginary parts we get, so left hand side real part 2x plus y minus 3 equal to right hand side real part x minus y plus 1. அடுத்து left hand side imaginary part x minus y plus 2, right hand side imaginary part 2y plus 1. ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஈக்குவேஷனாக எழுதுவோம். எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறது என்ன பண்ணியிருப்பீங்க 2x plus y. இப்போ எக்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மைனஸ் எக்ஸ், ஒய் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர்ஸில் ப்ளஸ் ஒய், -3 ரைட் ஹேண்ட் சைடு வர்ஸில் +3 இருக்குது. இப்போ இதை சிம்பிளிஃபை ஆட் பண்ணானாக்கா 2x minus x x, y plus y 2y equal to 1 plus 3 is 4. ஈக்குவேஷன் ஒன்று வச்சு நெக்ஸ்ட் இந்த இமேஜினரி பார்ட் எல்லாத்தையும் ஈக்குவேஷன் எழுதுங்க. இங்கே x minus y 2y லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர்ஸில் -2y plus 2 ரைட் ஹேண்ட் சைடு வர்ஸில் -2. ஆட் பண்ணானாக்கும் எக்ஸ் ஒய் ஆட் பண்ண சொல்ல -y -2y -3y. இங்கே 1 -2 இஸ் -1. இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 சால்வ் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கிடைக்கும். இப்போ 1 and 2ல் என்ன பண்ணுறோம் இப்போ எக்ஸை எலிமினேட் பண்ணலாம். எக்ஸை எலிமினேட் பண்ணால் சப்ராக்ட் பண்ணால் எலிமினேட் ஆகிடும். ஸோ இங்கே மைனஸ் 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 ப்ளஸ்னாகும். இப்போ எக்ஸ் கேன்சல் ஆகிடும். 2y plus 3y 5y equal to இது மைனஸ் பண்ண சொல்ல ப்ளஸ் ஆகிடும். 4 plus 1 5 5y equal to 5. ஸோ y equal to 1ன்னு வந்துடும். இந்த y வேல்யூ ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணி
x value. So 1 ல substitution பண்ணுறோம். By substituting y equal to 1 in equation 1 we get by x plus 2y. So y க்கு 1 ன்னு substitution பண்ணால் x plus 2 into 1 equal to 4. 2 into 1 2. So 2 right hand side was 4 minus 2 and 2 now. Therefore x value 2. So x equal to 2 and y equal to 1. இப்போ exercise 2.2 ல பார்ப்போம். 2.2ல வந்து addition, subtraction, scalar multiplication அது போல sums தான் இருக்குது. இப்போ exercise 2.2ல 1 evaluate the following if z equal to 5 minus 2i comma w equal to minus 1 plus 3i. First problem z plus w. So add பண்ண சொல்லியிருக்காங்க. So z value 5 minus 2i, w value minus 1 plus 3i. So இப்போ add பண்ண சொல்ல real part 5 minus 1 add பண்ண 4 minus 2i plus 3i add பண்ண i. Next second problem z minus iw ன்னு கொடுத்துருக்காங்க. So z value 5 minus 2i minus I into w value minus 1 plus 3i. First minus I ஆல் multiply பண்ணிடுங்க. Minus I into minus 1 I minus I into 3i square is minus 3i square, but I square value minus 1. So minus 3 into minus 1 plus 3 நாகும் 5 plus 3i 8 minus I ஆயிடுது. Next problem 2z scalar multiplication ல. But 2z plus 3w. 2 into z value 5 minus 2i plus 3 into w value minus 1 plus 3i. But 2 ஆல் multiply பண்ணால் 2 into 5 10, 2 into 2i 4i. Next 3 into minus 1 minus 3, 3 into 3i 9i. The real part add பண்ண 10 minus 3 7, minus 4i plus 9i add பண்ண 5i. Next multiplication zw. So z value 5 minus 2i, w value minus 1 plus 3i. So ordinary multiply பண்ணுங்க. Minus 5 into minus 1 minus 5, 5 into 3i 15i, minus 2i into minus 1 2i, minus 2i into 3i minus 6i square, but I square value minus 1 was 6 into minus 1, 6 into minus 6 minus 6 into minus 1 வந்து plus 1 ஆயிடும். இப்போ ஆட் பண்ண என்ன இது பாருங்கள். minus 5 15i plus 2i 17i, the I square value minus 1. Next step minus 5 plus 17i, minus of minus plus 9 6 into 1 6. For real part add பண்ண minus 6 minus 5 plus 6 1 plus 79. Next problem fifth problem என்ன இருக்குன்னா z square plus 2 zw plus w square இருக்குது. இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா a square plus 2ab plus b square இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்னா z plus w whole square எழுதிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தில் z plus wக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். z plus w is 4 plus i, டைரெக்டாக இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கோம். ஸோ 4 plus i whole square. இப்போ a plus b whole squareலேயே எக்ஸ் பண்ணுங்க. a square 4 square 16, b square I square 2ab 2 into 4 into i. So 16 I square value minus 1, here 2 into 4 into i வந்து 8i. இப்போ ரியல் பார்ட் ஆட் பண்ணால் 16 plus minus 1 வந்து 15 plus 8i. நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து ப்ராப்ளம் வந்து z plus w whole square இருக்குது. ஸோ z plus w whole square வந்து லாஸ்ட் ஃபிஃப்த்து ப்ராப்ளம் தான் சேம் ஆன்சர் தான் வந்தது 15 plus 8i. இப்போ இந்த எக்ஸசைஸில் இப்போ செகண்ட் ப்ராப்ளம் given the complex number z equal to 2 plus 3i represent the complex number in the organ diagrams. First sum என்ன சொல்லியிருக்காங்க z, iz and z plus iz. z value கொடுத்துட்டு ஆர்கன் டயக்ராமில் இந்த பாயிண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்ட் ப்ராப்ளம் iz minus iz and z minus iz. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் iz, iz and z plus iz. ஸோ இங்கே z வேல்யூ 2 plus 3i. இப்போ iz வேல்யூயை கண்டுபிடிச்சிடுங்க. I into z 2 plus 3i மல்டிப்ளை பண்ணால் 2i plus 3i square, I square வேல்யூ minus 1 that is minus 3 நாகும் minus 3 plus 2i. அடுத்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வச்சுங்க z plus iz. ஸோ இசட்டையும் izட்டையும் ஆட் பண்ண சொல்லும். z வேல்யூ 2 plus 3i, iz வேல்யூ minus 3 plus 2i. ஆட் பண்ணால் ரியல் பார்ட் ஆட் பண்ண சொல்ல minus 1, இமேஜினரி பார்ட் ஆட் பண்ண சொல்ல 5iன்னு வருது. இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸையும் நம்ம ஆர்கன் பிளேனில் மார்க் பண்ண போகிறோம். ஸோ ரஃப் ஒரு டயக்ராம் போட்டிருக்கோம். இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் ரியல் ஆக்சிஸ் ஆகும்,
y axis imaginary axis எடுத்திருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் z வந்து 2 + 3i 2, 3. ஸோ எக்ஸில் 2 யூனிட், ஒயில் 3 யூனிட் ட்ரா பண்ணிவிட்டு இசட்டை மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து iz. ஸோ iz இஸ் -3 + 2i, தட் இஸ் -3, 2, x -3, y2. எக்ஸில் -3 யூனிட், ஒயில் 2 யூனிட் யூஸ் பண்ணிவிட்டு izட்டை மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அடிஷன் z + izக்கு -1 + 5i, தட் இஸ் -1, 5. எக்ஸில் -1 யூனிட், ஒயில் 5 யூனிட் வச்சுட்டு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை ஆரிஜின்லேருந்து ஆட் பண்ணுவோம், ஆரிஜின்லேருந்து ட்ரா பண்ணுவோம். ஓ z1 ஜாயின் பண்ணுங்கள், ஓ izட்டை ஜாயின் பண்ணுங்கள், ஓ z + izட்டை ஜாயின் பண்ணுங்கள். இப்போ என்ன வரும்னா இந்த z, iz, z + izட்டை ஜாயின் பண்ணால் ஒரு ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரும். இல்லை இந்த இசட்டையும் ஐஇசட்டையும் அட்ஜசன்ட் சைடாக யூஸ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிங்கன்னா ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். சேம் மாடலில் மைனஸில் இருக்குது. இசட் வேல்யூ 2 + 3i. இப்போ ஐஇசட்னு சொல்ல இசட் ஐயால் -iயால் மல்டிப்ளை பண்ணுவோம், -i இன்ட்டு இசட் வேல்யூ. ஸோ -iயால் மல்டிப்ளை பண்ணால் -2i, -3i² ஆகும். i² வேல்யூ -1. ஸோ -3 இன்ட்டு -1 + 3 3, 2i. இப்போ z - iz, z - iz என்ன பண்ணுறோம், z + -izன்னு போட்டு z வேல்யூ 2 + 3i, -iz வேல்யூ 3 - 2i. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5 + i வருது. இதை யூஸ் பண்ணிவிட்டு டயக்ராம் போட்டுருக்கோம். இதை யூஸ் பண்ணிவிட்டு டயக்ராம் போட்டாலும் சேம் அதே மாடலில் தான் வரும். z வேல்யூ 3, 2. z இஸ் 2 + 3i. இப்போ 2, 3. எக்ஸில் 2 யூனிட், ஒயில் 3 யூனிட் யூஸ் பண்ணிவிட்டு இசட் மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து -iz 3 - 2i, 3, -2. எக்ஸில் வந்து 3 யூனிட், ஒயில் -2 வச்சுட்டு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து z - izக்கு 5 + i வந்து 5, 1 யூஸ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணியிருக்கோம். எக்ஸில் 5 யூனிட், ஒயில் 1 யூனிட். இப்போ OZ1, O - iz, O z - iz ட்ரா பண்ணிவிட்டு OZயும் O - izயும் அட்ஜசன்ட் சைடாக யூஸ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிங்கன்னா இங்கேயும் ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ லாஸ்ட் ப்ராப்ளம் இந்த எக்ஸசைஸில் ஏற்கனவே எக்ஸாம்பிளில் பார்த்த ப்ராப்ளம் மாடலே தான். இங்கே ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் தி ரியல் நம்பர் x and y இஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 - i into x -2 - i into y plus 2i plus 5 equal to 2x plus -1 plus 2i into y plus 3 plus 2i are equal. So இங்கே 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல் சொல்லிட்டு x and y வேல்யூ ஏற்கனவே எக்ஸாம்பிளில் பார்த்த மாடலே தான். இப்போ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை z1 எடுத்துங்க, செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரை z2 எடுத்துங்க. இப்போ z1 வந்து என்ன 3 - i into x minus 2 - i into y plus 2i plus 5. அடுத்து செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் z2 is 2x plus -1 plus 2i into y plus 3 plus 2i. Here condition given that the 2 complex number are equal சொல்லியிருக்காங்க. That is z1 equal to z2. First z1 left hand side z1 equal to right hand side z2. So இப்போ என்ன இருக்குது, left hand side 3 - i into x minus 2 - i into y plus 2i plus 5 equal to 2x plus -1 plus 2i into y plus 3 plus 2x. இப்போ இதை x மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 3 into x 3x minus i into x minus ix minus y into 2 minus 2y minus y into minus i plus iy 2i plus 500. இப்போ ரைட் ஹேண்ட் சைட் 2x, இப்போ yல மல்டிப்ளை பண்ணால் minus y plus 2iy plus 3 plus 2i. இப்போ இதில் ரியல் பார்ட்லாம் ஒன்று எழுதுங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரியல் பார்ட் என்ன இருக்குன்னா 2x 3x minus 2y plus 5. அடுத்து இமேஜினரி பார்ட்டில் i காமன் எடுத்தால் minus x plus y plus 2. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ரியல் பார்ட்னு பார்த்தீங்கன்னா 2x minus y plus 3. இமேஜினரி பார்ட் i காமன் எடுத்திங்கன்னா 2y plus 2. By equating real and imaginary part we get, for left hand side real part is 3x minus 2y plus 5. Right hand side real part 2x minus y plus 3. And imaginary part, for left hand side imaginary part minus x plus y plus 2. Right hand side imaginary part 2y plus 2.
சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ 3x minus 2x left hand side வருஷில் minus 2x ஆல்ரெடி இங்கே minus 2y இருக்குது, minus y left hand side வருஷில் plus y 5 வந்து right hand side எடுத்துகிட்டு minus 5 நம்ம சிம்பிளிஃபை பண்ணாங்க. x வேல்யூ 3x minus 2x x minus 2y plus y minus y 3 minus 5 minus 2 plus right hand side 2y left hand side எடுத்துகிட்டோம் minus x plus y minus 2y the 2 right hand side வருஷில் 2 minus 2 இப்போ ஆட் பண்ணாங்க minus x plus y minus 2y is minus y 2 minus 2 0. இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் x minus y equal to minus 2, செகண்ட் ஈக்குவேஷன் minus x minus y equal to 0. இப்போ x இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, இங்கே மைனஸாக இருக்குது, அப்போ டேரெக்டாக ஆட் பண்ணாவே போதும். இப்போ ஆடிங் 1 and 2 ஆட் பண்ண சொல்ல ப்ளஸ் x minus x கேன்சல் minus 2y equal to minus 2 வருது, therefore y equal to 1. So y equal to 1 and ஈக்குவேஷனில் 1ல் சப்ஸ்டியூஷன் பண்ணி x வேல்யூ. இப்போ by substituting y equal to 1 in equation 1 we get, இப்போ y equal to 1 substitution பண்ணால் எனக்கு x minus 1 equal to minus 2. ஸோ இந்த minus 1 right hand side வருஷில் plus 1 ஆகும், ஆட் பண்ண சொல்ல minus 2 plus 1 is minus 1, therefore x value minus 1 y value 1. இப்போது என்னென்ன பார்த்தோம்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னுடைய ரெக்டாங்குலர் ஃபார்ம் பார்த்தோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்னுடைய ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆர்கன் டயக்ராமில் எப்படி காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். லாஸ்ட்டாக அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன் ஆன் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இந்த அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன், addition of two complex number, subtraction of two complex number and multiplication of two complex number பார்த்தோம். பட் டிவிஷனை பற்றி நம்ம சொல்லலை இங்கே. இப்போ டிவிஷன் பற்றி தெரியணும்னா ஃபஸ்ட்டு அதுக்கு காஞ்சுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னன்னு தெரியணும். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் காஞ்சுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்துட்டு டிவிஷனை கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.